ராகு கேது பயிற்சி பலன்கள் 2016-2017. சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசிக்கு ராகு வந்திருக்கிறார். ராசிநாதன் சூரியனும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவார்கள். ஜென்ம ராசியில் ராகு உலவுவது சிறப்பாகாது. சந்திரன் உடலுக்கும் மனநலத்துக்கும் காரகர் ஆவார். சந்திரனுடன் ராகு சேரும்போது உடல் நலமும் மனநலமும் பாதிக்கும். ஏதேனும் குழப்பம் ஏற்படும். சிம்மம் நெருப்பு ராசி என்பதால் உடலில் உஷ்ணத்தின் ஆதிக்கம் அதிகமாகும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். விரும்பத்தகாத இடமாற்றமும் நிலை மாற்றமும் உண்டாகும். மேலதிகாரிகளால் தொல்லைகள் அதிகமாகும். என்னதான் பாடுபட்டு உழைத்தாலும் அதற்கான முழுமையான பயன் கிடைக்காமல் போகும். பெண்களால் பிரச்சனைகள் சூழும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். விட்டு கொடுத்து பழகுவது அவசியமாகும். பிறரிடம் விழிப்புடன் இருப்பது நல்லது. குறிப்பாக வேற்றுமொழி மத இனக்காரர்களால் சங்கடங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி இனங்களில் விழிப்பு தேவை. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. மதிப்புக்கும் அந்தஸ்துக்கும் குறை ஏற்படும் என்பதால் குறுக்கு வழிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்திரம் நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். உங்கள் ராசிநாதன் சூரியனின் சாரத்தில் ராகு உலவுவதால் உடல் நலம் சீராகவே இருந்து வரும். மதிப்புக்கும் அந்தஸ்துக்கும் குறைவிடாது. புதிய பதவிகளும் பட்டங்களும் சிலருக்கு தேடி வரும். பணவரவு கூடும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். வானியல், ஜோதிடம், நிர்வாகம் போன்ற துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு வரவேற்பு கூடும். சிறந்த எதிர்கட்சியாளராக முடியும். புதிய கருத்துக்களை வெளியிடவும் அதன் மூலம் நற்பெயர் பெறவும் வாய்ப்பு உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு விலகும். அலைச்சல் சற்று அதிகரிக்கவே செய்யும். அதனால் உடல் சோர்வு ஏற்படும். காடு, மலை, வானாந்தரங்களில் தொழில் புரிபவர்களுக்கு அனுகூலமான போக்கு தென்படும். மூலிகை ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் ஆகியோருக்கெல்லாம் வரவேற்பு கூடும். சூரிய பலம் இல்லாதவர்கள் அரசுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட நேரும். சிலர் குறுக்கு வழிகளில் சென்று அரசு தண்டனை அபராதம் கட்ட வேண்டி வரும். 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரனின் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3, 10ஆம் இடங்களுக்கு உரியவர் ஆவார். அவரது சாரத்தில் ராகு உலவுவதால் போட்டிகளிலும் பந்தயங்களிலும் ஈடுபாடு உண்டாகும். உடன் பிறந்த சகோதரியால் நலம் பெறுவீர்கள். செய்து வரும் தொழிலில் இடமாற்றம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நல் வாய்ப்புகள் கூடி வரும். போக்குவரத்து இனங்களால் லாபம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க சந்தர்ப்பம் உருவாகும். புதிய வீட்டுக்கு குடிபோவீர்கள். அழகு அம்சங்களில் ஈடுபாடு உண்டாகும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பிறமொழி பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். அதனால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கூடி வரும். திருமணம் ஆனவர்களுக்கு மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும். ராகு பயணகாரகன் ஆவார். அவர் சுக்கிரனின் சாரத்தில் இருப்பதால் பயணம் சார்ந்த இனங்களால் அனுகூலம் உண்டாகும். என்றாலும் ராகுவும் சுக்கிரனும் உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு பகைவர்கள். ஆதலால் சிலர் இடர்பாடுகளும் அவ்வப்போது ஏற்படவே செய்யும். என்றாலும் அவற்றை சமாளிக்கும் சக்தியும் இருக்கும். 15/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் சாரமான மகர் நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். ராகு சாரத்தில் கேதுவும் கேது சாரத்தில் ராகுவும் உலவுவது பொதுவாக சிறப்பானதாகாது. உங்கள் ராசிக்கு 7இல் உலவும் கேதுவின் சாரத்தில் ராகு உலவுவதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்படும். ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கு பிரிவினை உண்டாகும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏமாற்றமும் இழப்பும் ஏற்படும். பங்குதாரர்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளையும் அதிக பணத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நண்பர்களை கூட இந்த நேரத்தில் பகைவர்களாக கூடும். வாழ்க்கை துணை நலம் பாதிக்கும். விஷத்தாலும் விஷ ஜந்துக்களாலும் ஆபத்து ஏற்படும். வீண் செலவுகளும் இழப்புகளும் உண்டாகும். கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கு கண்டம் ஏற்படும். சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது அவசியமாகும். பிள்ளையாரையும் துர்க்கையையும் இந்த ராகு வேறு பயிற்சி காலம் முழுவதும் வழிபடவும். கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியின் வீட்டில் கேது உலவுவது சிறப்பாகாது.
7ஆம் இடம் வாழ்க்கை துணைவரை குறிக்கும். கூட்டாளிகளையும் நண்பர்களையும் குறிக்கும். பயணத்தால் அனுகூலம் உண்டா இல்லையா என்பதையும் வெளிப்படுத்தும் இடமாகும். இது காம திரிகோணமாகும். ஆசைகள் அதிகம் இருக்கும். காம உணர்வு கூடும். பிற மொழி பெண்களின் தொடர்பு உண்டாகும். மனைவியின் ஆரோக்கியம் சீராக இராது. விஷம் மற்றும் விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட நேரலாம். மருத்துவரால் கூட எளிதில் கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடிகள் உண்டாகும். மற்றவர்கள் உங்கள் பேச்சை மதிக்காமல் எதிர்த்து பேசுவார்கள். பிறரிடம் சுமூகமான உறவு இல்லாமல் போகும். கோபப்படாமல் நிதானமாக பேசி பழகி நிலைமையை சரி செய்து கொள்வது நல்லது. கேது 10க்கு 10ஆம் இடமான சூட்சும தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும். பக்குவமாக சமாளிக்கவும். ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கு கண்டம் உண்டாகும். ஜாதக பலம் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை. 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருவின் சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். குரு உங்கள் ராசிக்கு 5, 8ஆம் இடங்களுக்கு உரியவர் ஆவார். இதில் 5ஆம் இடத்துக்கு அதிக பலம் உண்டு என்பதால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கூடி வரும். ஸ்பெகுலேஷன் இனங்கள் ஆதாயம் தரும். மந்திர தந்திர யந்திர சாஸ்திரங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் கோயில் பணியாளர்களுக்கும் அறநிலையம் அமைத்து தொண்டாற்றுபவர்களுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவி வரும். எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும். வேத சாஸ்திரங்களில் ஈடுபாடு கூடும். சிலருக்கு குரு உபதேசம் கிடைக்கும். தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தெளிவான மனநிலை அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். நல்லவர்களின் தொடர்பை வலுப்படுத்தி கொண்டு அவர்களது ஆலோசனைகளின்படி செயல்பட்டால் நலம் கூட பெறலாம். பொருளாதார நிலை சீராகவே இருந்து வரும். குருவும் கேதுவும் ஆன்மீக கிரகங்கள் என்பதால் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் ஈடுபாடு அதிகமாகும். அதனால் மனதில் தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும். பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வருவீர்கள். அதற்கான மனப்பக்குவம் உண்டாகும். 13/7/2016 முதல் 21/3/2017 வரை ராகுவின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். ராகு சாரத்தில் கேது உலவுவது சிறப்பானதாகாது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் உலவுவதும் குறையே ஆகும். இதனால் துன்பங்களும் துயரங்களும் கூடவே செய்யும். வீண் அலைச்சல் கூடும். கெட்டவர்களின் தொடர்பு ஏற்பட்டு அவர்களால் சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டி வரும். குறுக்கு வழிகளில் பணம் திரட்ட முயற்சித்து தோல்வி ஏற்படும். எச்சரிக்கை தேவை. பிற மொழி மத இனங்களைச் சேர்ந்தவர்களாலும் அரசாங்கத்தாராலும் அனுகூலம் ஏற்படும். வர்த்தகம் வியாபாரம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்கான வழி பிறக்கும். மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு அதிகரிக்கும். எதிரிகள் பயந்து ஒளிவார்கள். முரட்டு சுபாவம் வெளிப்படும். பிறரிடம் தைரியமாக பேசுவீர்கள். வாழ்க்கை துணைவராலும் தொழில் கூட்டாளிகளாலும் பிரச்சனைகள் சூழும். பிறரிடம் சுமூகமான உறவு இராமல் போகும். எதிரிகளின் கரம் வலுத்திருக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பேராசைகளை விட்டொழிப்பது நல்லது. நியாயமான வழியில் செல்வதன் மூலம் சோதனைகளுக்கு ஆளாகாமல் தப்பலாம். மனம் குழம்பாமல் இருக்க தியானத்திலும் யோகாவிலும் கவனம் செலுத்துவது நல்லது. கெட்டவர்களின் தொடர்பை அடியோடு விளக்குவது அவசியமாகும். ஜனனகால ஜாதகப்படி தற்சமயம் யோக பலம் உள்ள தசை புத்தி அந்தரங்கங்கள் நடக்குமானால் கவலைப்பட தேவையில்லை. 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் முழு முதல் யோக காரகன் ஆவார். ராசிநாதன் சூரியனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் ஆவார்கள். கேது செவ்வாயை போல் பலன் தருபவர் ஆவார். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். செவ்வாய் சாரத்தில் உலவும் கேது நற்பலன்களை வழங்குவார். ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு சுப பலன்கள் ஏற்படும். கோசாரத்தில் கூட செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் அதிக நன்மைகள் இந்த நேரத்தில் உண்டாகும். புதிய வீடு வாகனம் நிலம் ஆகியவை சேரும். இயந்திர பணியாளர்கள் இன்ஜினியர்கள் ரியல் எஸ்டேட் துறைகளைச் சேர்ந்தவர்கள் கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் கட்டட பணியாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் வருவாய் கூடும்.